வணக்கம். தமிழன் செய்தி களம். சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோயிலில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்க மாநில மாநாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோயிலில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்க மாநில மாநாடு நடைபெற்றது. தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்க மாநில தலைவர் ஆனந்த்குமார் தலைமை வகித்தார். மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் மேத்யூ தாரகன், திருவாரூர் மாவட்ட தலைவர் ராஜ்குமார், மாநில பொருளாளர் வெங்கடாஜலபதி முன்னிலை வைத்தனர். மாநில துணை பொதுச் செயலாளர் விஜயகுமார் சங்கக்கொடியை ஏற்றினார். மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் வரவேற்று பேசினார். தென் மண்டல செயலாளர் உஷா, செயலி செயலாளர் வனிதா, மயிலாடுதுறை மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சோனா குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர். எழுத்தாளர் இமயவரம்பன் மாவட்ட சிறப்பு மலரை வெளியிட தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க மாநில தலைவர் டிஎஸ்ஆர் சுபாஷ் பெற்று கொண்டார். தமிழக கல்வியாளர்கள் தலைவர் அருணா தொல்காப்பியன் சங்க உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கினார். தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்க மாநில பொதுச் செயலாளர் சதீஷ் மாநாடு தீர்மான விளக்க உரை ஆற்றினார். சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம், மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜ்குமார், முன்னாள் ஒன்றியக்குழு தலைவர் ஜெயபிரகாஷ் பாராட்டுரை வழங்கினார். மயிலாடுதுறை எம்பி சுதா தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்கி பேசுகையில், கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ். அந்த சட்டத்தின்படி மாநில அரசுக்கு வழங்க வேண்டிய கல்வித்தொகையை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது. அத்தொகை 2000 கோடியை கடந்து 5000 கோடியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. உடனடியாக மத்திய அரசு மாநில அரசுக்கு வழங்க வேண்டிய கல்வித்தொகையை வழங்க வேண்டும் என்றார். இதில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பிரபாகரன், மாநில துணைத் தலைவர் தினகரன், கிழக்கு மண்டல தலைவர் ஸ்ரீ கார்த்திக், செயலாளர் லெனின், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரவிச்சந்திரன், மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முடிவில் மாவட்ட பொருளாளர் ராஜபாவா நன்றி கூறினார்.